வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். மாநகர போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனம் எப்போது? சென்னையில் சேவை பாதிக்கும் அபாயம். ஜனவரி 20 வெளியான தகவல். மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணி ஓய்வு உள்ளிட்ட காரணங்களால் ஊழியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதனால் சேவை பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை மற்றும் புறநகரில் 672 வழித்தடங்களில் 3200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை இயக்க போதிய ஓட்டுநர் நடத்துனர்கள் இல்லாத சூழலில் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பணிமனைகளில் நிறுத்தப்பட்டன. இதனால் பொதுமக்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டனர். இதனை சரி செய்யும் வகையில் பணிமனைக்கு வரும் பேருந்துகளுக்கு டீசல் நிரப்புதல் போன்ற பணியில் இருந்த ஓட்டுநர்களை வழித்தடத்தில் இயங்கும் பேருந்துகளில் பணியமர்த்த மாநகர போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்தது. இதன் தொடர்ச்சியாக பணிமனை ஓட்டுநர் பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டனர். அதே நேரம் ஆண்டுதோறும் நிரந்தர பணியாளர்கள் ஓய்வு பெற்று வருகின்றனர். ஆனால் புதிய பணியாளர்கள் நியமனம் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விரைவு போக்குவரத்து கழகத்தை தவிர எந்த போக்குவரத்து கழகத்திலும் கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் தொழிற்சங்கத்தினரின் கடும் எதிர்ப்பை மீறி வழித்தடத்திலும் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்கள் நியமிக்கப்பட்டனர். இருப்பினும் ஓய்வு பெறுவோரின் எண்ணிக்கை இணையாக புதிய நியமனங்கள் இல்லை. மாநகர போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு 25,219 பேர் பணியில் இருந்தனர். இதில் கடந்த ஆண்டு நிலவரப்படி 19,415 பேர் பணியில் இருந்தனர். நடப்பாண்டில் மேலும் 680 பேர் ஓய்வு பெறுகின்றனர். எனவே புதிய நியமனத்துக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்துகின்றனர். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.